அந்த புக்கை தான் பாரதியார் சொன்னான்னு இந்த கல்லருக்கு மட்டும் தாய்மாமனுக்கு தனி மரியாதை இருக்குண்ணே. அது போர்க்காலத்தை போகும்போது பொண்டாட்டி வீட்டில் அண்ணன் தம்பி விட்டுட்டு போனாங்க. அவன் செத்து வரவன் செத்து போயிட்டு அவனே வளர்த்துருக்கான், பிள்ளை மாதிரி வளர்த்து. அதான் மெட்டர்னல் அங்கிள் ரைஸ்லாம் கொடுத்தாங்க. இதில் தான் இருக்குது தி தியரிட்டிக்கல் வியூ ஆஃப் தி மெட்டர்னல் அங்கிள் பை டூமெண்ட். ஒரு பிரெஞ்சுக்காரன் வரலாறு சொல்ல வேண்டியா இருந்தது. இந்த ஃபோட்டோஸ் நீ பார்த்துக்குங்க. இந்த ஃபோட்டோஸ் தான் நீ பிரம்மலக்கலனுடைய வரலாறு எடுத்திருக்காங்க ஃபோட்டோ. ஒரு அப்போ கேமரா கிடையாது, பிரெஞ்சுக்காரன் எழுதின புக்கு தான் எம் இனத்தின் வரலாறு. இது நான் படித்தேன். இது நெட்டில் காப்பி அடிச்சது இல்லை பாலா, உனக்கு நெட்டை பற்றி தனியாக சொல்கிறேன். நெட்டுக்கு நான் ஒரு கதை சொல்லுவேன், அது உண்மை புரிஞ்சுக்குங்க. நெட்டு சொல்கிறேன் பாலா பார்த்து, நெட்டை தட்டினா வரும். நெட்டை தட்டி எடுத்துக்கிட்டு இதை ரூம் போட்டு கதையில் இருந்து பேசுகிறான். இது பாலாவோட ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, அது பதிவாக இருக்கு. இல்லை தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. பாராஜா திட்டினியா, நான் திட்டினேன். உன்ட கதை சொல்ல சொன்னா சொன்னேன். இல்லைன்னு சொல்லும் கோலை நான் அல்ல. பாராஜா எங்க அப்பா முதுகு பண்ணி நிற்க மாட்டேன். நான் போய் பாராஜா என்ன அண்ணன் தானுங்க அவரு. யார் முதுகு பின்ன புறம் சொல்லும் பதுங்கும் இனம் நான் அல்ல. அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு சொன்னா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். யாரை பார்த்து எச்சரிக்கை, யார் ஓடுறது. அவன் சொல்றான் சார் நெட்டில் தட்டினா நெட் வருமா. நெட் எப்போ வரும் தெரிஞ்சா உனக்கு? தட்டினா நெட் வரும். நெட் எப்போ வந்துச்சு இந்தியாவில்? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்தியாவில் நெட் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ஃபர்ஸ்ட்? நீ பெரிய பிரஸ் மக்கள் அறிவுஜீவிகள் நாங்கள். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, டவுட்டாக கேட்கல, உங்களை இன்சல்ட் பண்ண கேட்கல. நெட் எப்போ வந்தது தமிழ்நாட்டுக்கு? இந்தியாவுக்கு எப்போ? உலகத்துக்கு எப்போ வந்தது? யார் கண்டுபிடிச்சான்றது நமக்கு தேவையில்லை. இன்னும் டீட்டெயில். உலகத்தில் முதல் நெட்டுன்னு கண்டுபிடிச்சது யார் முதல்ல பயன்படுத்தினா, எந்த நாடு, அவன் பேர் என்ன, அங்கிருந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தது, இன்டர்நெட்னு என்ன, நெட்டுன்னு எக்ஸ்பென்ஷன் என்ன, அது வேற. கேட்ட ப்ரொஃபஸரான்னு கேட்டேன். என்னைய நான் ப்ரொஃபஸர். டே என் படித்த பையனை பற்றி நீ கேள்வி பண்ணுறான். என் படித்த பையன் இன்னைக்கு அமெரிக்காவில் ப்ரொஃபஸராக இருக்கான், சயின்டிஸ்டாக இருக்கான். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தானே பேசுவாங்க அவெல்லாம் உங்ககிட்ட. சரி நெட்டு எப்போ வந்தது தெரியலன்னா விட்டுறேன், நான் உங்களை போட்டு அட்டாச் பண்ண விரும்பல. நெட்டு இந்தியாவுக்கு வந்தது 1995 ஆகஸ்ட் 15. அப்போ பிஎஸ்என்எல் கிடையாது, விஎஸ்என்எல். இதுல நெட்டை பப்ளிக் யூஸ் கொண்டு வர்றாங்க. கூறுகட்ட பாலன்னு வருத்தப்படுற. கூறு என்பது அறிவு புத்திசாலித்தனத்தை, ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட் இஸ் இன் தமிழ் கூறு. ஒரு விஷயத்தை கூறு விட்டு பார்க்கும் தன்மை, கூறு விட்டு ஆராயம் பண்ணுறது அறிவுன்னா இன்டெலிஜென்ஸ், அறிவு. கூறு வந்து ஷார்ப்னஸ் ஆஃப் பிரெயின். அது படிக்க படிக்க ட்ரெயின் ஆக ஷார்ப்பாகும் பிரெயின். தண்ணி அடிச்சா கஞ்சா குடிச்சாலும் வராது, அது மலிஞ்சிடும். ரைட்டு. இது அப்போ ஷார்ப்னஸ் பிரெயினை பற்றி சொல்கிறோம். கூறு கெட்டவனேன்னு சொன்னால் அந்த ஷார்ப்னஸ் மலிங்கி போச்சுன்னா எங்கள் ஊரில் திட்டம், கூறு கட்ட வேலை இது தெரியலையான்னு வாங்க. சரி, அப்போ நான் அந்த வார்த்தை அவன் சொன்ன தப்பு தான். இந்த கூறு கட்டன்னு சொல்லக்கூடாது. கூறு இல்லாதவனே. என்ன கூறு இருந்தால் தானே கெட்டு போவேன், இல்லைன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அட பாவி உண்டு இருக்குன்னு சொன்னேன். ஷார்ப்னஸ் மிஸ் பண்ணிட்டான் போல தெரியுதுன்னு. கத்திருந்தா தானே ஷார்ப்பாக இருக்கும். நான் எங்கேனாலும் என்ன சொல்லிக்க, நான் விளக்கம் சொல்கிறேன். கூறுன்னு என்ன, அறிவுன்னு என்னன்னு. இருந்திருந்தா 995 நெட்டை பார்த்து காப்பி அடிச்சான்னு சொல்லுவேன் நீ. நான் புக்கு எழுதுனேன் 93. எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஐஏஎஸ் வெளியே வந்து எனக்கு கொடுத்த புக்குங்க வச்சிருக்கேன். இந்த புக்கு நீங்கள் ஃபோரன்சிக்கில் விடுங்க சொல்லுவான். இதில் எழுதியிருக்கேன் டேட்டு 25/1/93. அன்னைக்கு வாங்கின புக்கு. இந்த புக்கு ரொம்ப கொடுமையான புக்கு, கிடைக்கிறது கஷ்டம். இதே எனக்கு சோறு போட்டுச்சுங்க. அடுத்து கன்னிமராயப்பன் எடுத்த கள்ளர் சரித்திரம், வேங்காட்டு ஐயர் எழுதின புக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் படிக்க. அப்படி நெட்டு எழுது நெட்டு 93 படிக்க ஆரம்பிச்சுங்க. வரலாறு படிச்சங்க, பதிஞ்சுங்க. இன்னும் சூப்பர் தான் புக்ஸ் இருக்கு. இப்போ இது என்ன சொல்கிறேன், தட்டின நெட்டு வரும். இப்போ நீங்கள் நெட்டில் போட்டு எல்லாமே வரும், என்ன வேணாலும் வரும் உங்களுக்கு. நாங்கள் படிக்கும்போது நெட்டு கிடையாது சார், பஸ் இல்லை, ஏறி அலையணும். செல்ஃபோன் கிடையாது, மொபைல் இது கிடையாது, ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது. படிக்கிற எழுதணும், மணிக்கணக்காக நோட்ஸ் எடுக்கணும். இல்லை இந்த புக்கில் என்ன மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு விலையை லாஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு விலைக்கு வாங்கி கொண்டு வரணும். இப்படி படித்த என்ன போய் அவமானப்படுத்துகிறேன். என்ன சொல்கிறேன், இவன் நெட்டில் திருடேன், நெட்டை திட்டுன்னு கதை சொல்கிறான். இதுக்கு நீ கோர்ட்டில் பதில் சொல்லி ஆகணும். ஏன் உங்களோட பதிவு என்ன, எது என் தன்மானம், எது என்ன அசிங்கப்படுத்துறது, ப்ரொஃபஸரான்னு கேட்குறேன். நீங்க கேட்கக்கூடாது, என் ஸ்டூடெண்ட் கேட்கலாம். நீங்களாம் ப்ரொஃபஸர் அசான்னு கேட்டால் அவனுக்கு படம் நடத்துகிறேன். நீங்கள் எப்படி என்ன கேட்கலாம்? பள்ளிக்கூடம் போகாமலே, பாடம் படிக்காமலே, படத்துக்கு வந்த பாலா நீ என்ன பார்த்து கேட்கலாம் அந்த கேள்வி? கூறு கட்டணும்னு வருத்தப்பட்டுக்கிற நீ ஏன் யோசிப்பார் நம்ம கூறு இருக்கான்னு தனியாக உட்காந்து. டே உனக்கு இருந்தது டேலண்ட்ரா. டேலண்ட் என்பது கலை, ஒரு திறமை. எனக்கு இருக்குது டேலண்ட்லாம் கிடையாது. இதுதான் நான் பெரிய டேரக்டராக இருப்பேன், நான் எடுத்துட்டு குற்றப்படுற மாதிரி. நம்ம டேலண்ட் இல்லை, நமக்கு இருக்குது அறிவு, படித்தாதான் வந்தது. அது கூறுக்கு விளக்கம், அது போது விடுங்க. தான் சார் நடக்குது. 93 கிழக்கு முடிஞ்சு. அப்போ வேற கதை கேட்குறாரு, கிழக்கு சுமை. இன்னொரு கதை கருத்தம்மா, கடல் பக்கம் முடிஞ்சது. அப்போ பாலா கேபிளிஸ் பால் வர்றாரு 97 குற்றப்பட படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி அவர் பஞ்சிருக்காரு.
சிவாஜி சார் ஹீரோ போட்டு சரத்குமார் வச்சு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ மணிரத்னம் சார் இருக்காரு, வைரமுத்து இருக்காரு, இளையராஜா டியூன் போட்டார், பாட்டு போட்டார், கம்போஸ் பண்ணிட்டார், ரூம் நம்பர் 6 எனக்கு இருக்க ஃபிலிம் சிட்டியில். இப்போ சிவாஜி சார் உடம்பு செல்லாமல் போகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற எல்லாருக்கும் தெரியும், பேஸ் மேக்கர் ஃபிட் பண்ணுறாங்க, டாக்டர் வந்து சினிமா நடிக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வித்ராய்ஸ் படம் ஸ்டாப்டு. அப்போ அந்த டிஸ்கஷனில் வேளாராமூர்த்தி இருந்தான் என்பதுதான் பிரச்சனையை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எங்க இப்போ உங்கள் விஷயத்தை கேள்வி வர்றேன் சார். விஷயம் நதி மூல விஷயம் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னாத்தான் இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியாது. இந்த நிலை தான் பாலா இருக்கான். பாலா நல்லவன் தான் சார், எனக்கு உண்மை தெரியல. என் அன்புக்குரிய தம்பி பாலா, அவன் எனக்கு நல்ல அண்ணன் கூப்பிடுவான், நான் இவனை பார்த்தா ஒரு சீட்டை இப்படி வைப்பான், அந்த மரியாதை எனக்கு தெரியும். அவனை இவ்வளோ பேச வேண்டிய வருது, எனக்கு வருத்தமாக இருக்கு. என் குடும்பமோ பாலா குடும்பமோ பாலா நண்பர்களோ உறவினர்களோ தயவு செய்து பார்த்து வருத்தப்படாதீங்க. என் குடும்பம் என் ஒய்ஃப் அழுதா, என் பிள்ளைங்க அழுதுட்டு இருந்தாங்க, அப்பா இப்படி கேவலம் பெட்டி கொடுத்துருக்காங்க அழுதாங்க, இதான் ஒரு சின்ன விளையாடு, இதுப்பா அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி பாலா குடும்பமோ பாலா நண்பர்களோ இன மக்களோ இதை பார்த்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து வேதனைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இது எங்களுக்கு எனக்கு அனந்தமில்லை ஒரு சின்ன பங்கு பிரச்சனை மாரி. இது யாரும் யாரும் நீங்கள் இதில் தலை வருத்தப்பட வேண்டாம். இது குடும்ப சண்டை. வரராஜான்ற அப்பா, வேளாராமூர்த்தி, நானு, பாலா 3 ஒரே இனத்தை சேர்ந்த அண்ணன் தம்பிய. அண்ணன் தம்பியா இருந்தாலும் சொத்து ரொம்ப பிரச்சனை வந்துருதுல, யாரும் நினைக்கிறது ஒரு போட்டி, இவ்வளவுதான் சிம்பிள். இது விடுங்க. இப்ப வேளாராமூர்த்தி கூட்டு வந்து இந்த சரியா பதிஞ்சுங்க. நான் பாலாமே எனக்கு கோர்வா பேச தெரியல, கோர்வா பேச தெரியாது, எப்படா கோர்வா படம் பேச படிக்க தெரியும், பேச தெரியணும், அது எழுத தெரியணும். 6 மணி நேரம் கிட்ட நான் பேசிட்டே இருப்பேன். ஏதாவது போர் அடிச்சா என்னன்னு கேளுங்க, முட்டாள்தனமா பேச என்னன்னு கேளுங்க, எடுத்துக்கிட்ட விஷயத்தை ஆர்டரை சொல்லணும். 93 அவனை கூட்டு வந்து வேளாராமூர்த்தி என்பவன் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன். அந்த மன்னிச்சு நானும் எழுதுன்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கான், இருளப்பா சாமி 21 கடாய். அவனோட பெரிய சாதனை வந்து ஒரு 4 சிறுகதைங்க. எழுத்தாளன் பாலா கட்டமே, அவன் எழுத்தாளன்னு கேட்க மாட்டேன். நான் எழுத தெரிஞ்சவன் கூட எழுத்தாளன், எழுத்து ஆளவன். இதுதான் வேளாராமூர்த்தி முதல் சிறுகதை புக்குங்க. இதை 21 கடாய் எழுதியிருக்கான். இதை வச்சுக்கிட்டு தான் ஜூரியனில் ராக் கண்ணன், அன்னைக்கு இருக்க இளைஞர் மாணவர் விகடன், இவங்கெல்லாம் சேர்ந்து சவுந்தர பாண்டியன், சிவலப்படி பாண்டியன் எழுதின சவுந்தர பாண்டியன், இவங்கெல்லாம் வந்து மாணவர் யங்ஸ்டர் யூத் ஆனந்த விகடன் குரூப்பு. அவங்க தான் அவனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சவுந்தர பாண்டி வந்து பாராஜாட்டை வந்து கூப்பிட்டு வரான், சௌபா வேளாராமூர்த்தியா 97 கூப்பிட்டு வரான் சார் டிஸ்கஷனுங்க. பாராஜர் ஒரு நல்ல படம் கெட்ட படம் என்னன்னா யாருக்கும் கதை சொல்லுவார், யாருக்கும் படம் போட்டு காட்டுவார், கூட்டத்தை கூட்டி கதை சொல்லுவார். எவங்க எழுந்திட்டு போனா இப்போ சண்டை நமக்கு நடந்துட்டு இருக்கு. வேளாராமூர்த்தி டிஸ்கஷன் இருந்தாங்க சார், 1 வாரம் நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல சந்தோஷமா இருந்தாங்க, கதையை கேட்டாங்க, நோட்ஸ் எடுத்தாங்க. நான் கூட சீன் சொல்ல போறேன், நான் சந்தோஷப்பட்டு பாயிண்டாக கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி சார் இது நான் எத்தனை வருஷம் படிச்சேன்னு சொல்லிட்டு இது நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்கிறேன் சார். ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். நான் இப்போ சொல்லிட்டேன் 30 வருஷம் இதை ஒரு அண்ணன் 20 அரை மணி நேரத்தில் சொல்லிட்டேன். நீ நாளைக்கு எல்லாருக்கும் வரலாறு தெரியும், நல்லா எழுதலாம் புக்கு. வேளாராமூர்த்தி ஒரு நாள் உட்காரான் சார், நான் தெரிஞ்சிருக்கு வளவளன்னு சொல்லிட்டே இருக்கேன் சார், கதையை போகிறான். நல்லா நோட்ஸ் எடுத்தாங்க, போச்சு, படம் நின்று போச்சு. வேளாராமூர்த்தி எங்கேயும் போயிட்டேன், நான் சேனாதி டேரக்ஷன் போயிட்டேன். பாரராஜா சார் வேற படத்துக்கு போயிட்டாரு, அந்திமந்தர் ஏதோ ஒரு கேப் எழுது சார். இங்கே தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த இடைப்பட்ட கேப்பில் வேளாராமூர்த்தி அங்கே ஒரு தப்பான பதிவு நடந்தது. பாலாவும் வேளாராமூர்த்தி பாரராஜா விலகிட்டு வந்தார்கள் அப்படின்னு ஒரு பதிவு இருந்தது. அது தப்பான பதிவு. கவிதா மேடத்துக்கு தெரியும், தினமலர் கவிதா தான் ரெக்கார்ட் பண்ணி எழுதினாங்க. வேலைகிட்டு வந்து வேளாராமூர்த்தி அசிஸ்டன்ட் வர வந்தது, பாலா வரல. இது தப்பான பதிவு. இதுக்கு தினமலர் கவிதா பதில் சொல்லுவாங்க. அவங்க சாரி சொன்னாங்க. நான் கேஸ் போட்ட பிரச்சனை இருக்குங்க என்ன சார், டைப்பிங் பிசு ஏதோ புதுசு சார் பண்ணிட்டான் சார். எழுத்தாளர்களே பத்திரிகை நபர்களே, நீங்கள் புதுசுக்கு எங்கிட்ட பழகாதீங்க, எங்க தலை போயிடும். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சரியா பதிவு பண்ணி கோர்ட்டில் போய் நாங்கள் பதில் சொல்லிட்டு வரோம். நான் கவிதா அப்படியே ஃபோனில் சொல்லிட்டேன், கவிதா மேடம் தப்பு நடந்துருச்சுன்னு. சார் தப்பு நடந்துருச்சு சார், கரெக்ஷன் பண்ணிடுவோம், அடுத்த எடிஷனில் வருதுன்னாங்க. ஸோ பாலாவை நான் பாரராஜா விலகிட்டு வந்து சொல்லவில்லை, வாபஸ் தினமலர் பண்ணிக்கிறோம். நான் என் ஸ்டேட்மெண்ட்டை வித்ரா பண்ணுவேன், நான் சொல்லவில்லை, முடிஞ்சு. இப்போ வேளாராமூர்த்தி கதை ஓடி போறான் சார். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறான், கூட்டான் சோறுன்னு எழுதுறான். இங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. சரியா புரியாம இன்னைக்கு பாலாக்கு புரியல. நான் இதுதான் கூட்டாஞ்சோறு எழுதுனது. லேவி வைக்கிற மாதிரி கட்டிட்டு இருக்க மாதிரி ஒவ்வொன்னா இதுதான். நான் ஒரு மாயாவி. யாரு? இந்த வேளாராமூர்த்தி. இன்ன வரைக்கும் வந்திருக்கான், அவருக்கு வெளியே வரமாட்டான். பாலா தப்பா அவன் எழுதி கொடுத்து பேசிட்டு இருக்கான். பாலா நான் கேட்குற பாயிண்ட் ஒவ்வொன்றும் பதில் சொல்லு. ரைட் ரைட், இதுதான் கூட்டாஞ்சோறு எழுதுறான் சார். 2002 இந்த கதையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, குற்றப்பரம்பரை என்னென்ன சொன்னமோ இதை நிரூபிக்க வேண்டிய இடம் எழுத்தாளர் சங்கம், தென் கோர்ட்டு. ஒரு கதை என்பது கதை, கரு, பின்புலம், கேரக்டரைசேஷன்,
ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஒரு கதையில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி, பிளாட் 1 2 3, மெயின் ஸ்ட்ரக்சரு, யார் மெயின் ஹீரோ மெயின் ஹீரோயின் மெயின் வில்லன் யாரு, இதுதான் வந்து ஒரு கதையோட ஃபார்மெட்டு. இது நீங்கள் ஹாலிவுட் ஸ்கிரீன் பிளே புக் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஃபார்மெட்டில் எது விஷயம் அப்புறம் பிடிங்கிறதுங்க, அதை வேற பேர் வைக்கிறது. எங்க கதையில் ஒரு அப்பா தாத்தா, ஒரு அப்பன் ஹீரோ, அப்பன் அவங்க கதையிலையும் மகன் ஹீரோ அவன் தான். எங்க இடத்துல வர அப்பன் வந்து போலீஸ் ஆகிறான் மகனை, என் கதை எங்க அப்பன் சொன்னது எனக்கு. அவன் இடத்துல எங்க அப்பன் போலீஸ் ஆகிறான் கூட்டாஞ்சோறுல. வில்லன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், அதுலேயும் வில்லன் இன்ஸ்பெக்டர். அத்தை மக சொந்த அத்தை மக ஹீரோயின், ஒரு ஹீரோயின், அதுலேயும் அத்தை மக ஹீரோயின். இன்னொன்று எங்க கதையில் வந்து ஒரு ட்ரைபல் ஐடி ஒருத்தி வரான்னு வச்சோம். குற்றவாளி ட்ரைபல் உப்பு வைக்க வந்த ஒரு உப்பு குறைத்தர் பொண்ணு, அவன் பிறகு ஒரு ட்ரைபல் ஐடி வர்றா, பேர் மட்டும் வேறங்க, அதில் வஜ்ராயினி. அதையும் எடுத்து அதையும் கட்சியை கேட்ட வச்சுக்கிட்டான். இந்த ஹீரோ அவனை லவ் பண்றான், ஹீரோயின் இவ்வளவு லவ் பண்றான், ட்ரையாங்கிள் லவ். இந்த ட்ரையாங்கிள் லவ் தூக்கி வச்சுக்கிட்டான் உள்ள. மெயின் இன்ஸ்பெக்டர் கதையில மெயின் இன்ஸ்பெக்டர் போலீஸ்கார வந்து வில்லன் போலீஸ், இதுலயும் மெயின் வில்லன் இன்ஸ்பெக்டர் போலீஸ். ஹீரோ அந்த போலீஸை வெட்டி கொள்றான். நான் ஒரு வெட்டு எழுதியிருந்தேங்க, அவன் 23 வெட்டு தான் எழுதி வெட்டிருக்கேன். மட்டை கத்தி வச்சு வெட்டிருப்பான் போல தெரியுது. 23 வெட்டு வெட்டினதா வேளாராமத்து கதை. நான் ஒரே வெட்டு தான், தலை போச்சுன்னு எழுதினேன், இன்ஸ்பெக்டர் தலை. அவன் சொன்னான் நீ ஒரு வெட்டு தானே வெட்டின, நான் 23 வெட்டு வெட்டினோம்டா எழுதிருக்கேன் பாருன்றான். இதுதாங்க கதைக்கு வித்தியாசம். எத்தனை இது புக் படிங்க, 2 புக்கும். போய் தொலைகிற கிளைமேக்ஸ் வந்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கி தூக்கிட்டு வரான், எங்கேயும் பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கி தூக்கிட்டு வரான். ஒரு பெரிய ஊரில் கலவரம், இந்த ஊரில் கலவரம், அங்கேயும் சுட்டான் இங்கேயும் சுட்டான். இங்கே செத்தது 16, அங்கே செத்து 5. எங்கள் 5க்கு 16 வித்தியாசம் இல்லை, அங்கே கதை வேற வேறன்ட்டாங்க. இதை தாங்க இது பாலா கூறு விட்டவனே சொன்னால் உனக்கு கோவம் வருது, படிக்க வேணாமாங்க ஒரு புக்கு. எதுங்க இதாங்க கதை முடிஞ்சு வச்சு கதை, ஏன் கதைன்ட்டான். ஏன்னா இது கூட்டாஞ்சோறுன்னா இதில் ஒரு இடத்துல தாங்க சீனா சொல்லுவார், உன் கதை நாட்டு ஊட்டி, என் கதை கொடைக்கானலில் பண்ணுவார். கதை டிஃப்ரெண்ட்டுன்னுவார், களம் டிஃப்ரெண்ட்டுன்னுவார். ஒரு சினிமா படம் எடுப்பாருக்கு தாங்க சீனா ஸ்டோர் ரைட்டர் டைரக்டர், லொக்கேஷன் ஊட்டி, கொடைக்கானல் 150-200 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் கதை நடக்குதுன்றவார். இதுதான் பாலா பண்ணாங்க கூட்டாஞ்சோறு. இதை படிக்க தெரிஞ்சவங்க நான் பக்கம் பக்கமாக சொல்கிறேன், படித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க. இதுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு. இன்னொரு இந்த படிக்காத பசங்க கதை எழுதுன என்னன்னு சொல்கிற உதாரணம் சொல்லிங்க. பாலா சொல்கிறான் இந்த கதை நடந்த காலம் வேறுன்னாங்க. என்ன காலம் தெரியுமா? அவன் சொல்கிறது 1957. நீங்கள் பதிஞ்சுக்கங்க சார். 1957 இது பேக் ட்ராப்ட்டான். பேக் ட்ராப்னு என்னன்னு தனிஞ்சே வந்து சொல்கிறாரு. இப்போ ஏன் தெரியுமா, எழுதுறீங்க நேரம் வந்து பேசவே கிடையாது. யார்? வேளாராமூர்த்தி. அட்வொகேட் வருவாங்க, வக்கீல். தனஞ்சய் எதுக்கு அட்வொகேட் பண்ணாருன்னு தனஞ்சை பார்த்து கேட்டேன். ஸோ தனஞ்சை உடனே பணக்கணம் கட்டி போனால் தானே நீ தேவை எனக்கு டிஸ்போசல். தனஞ்சை நீ ஒரு மனுஷன், நீ பெரிய அறிவாளி மாதிரி பேசுவேன். ஆனால் இல்லை, நான் தனஞ்சை நேர்ந்து கேட்டேன், தனஞ்சை நீ கட்ட பஞ்சாயத்துன்னு கேட்டேன். உனக்கு என்ன இங்கே வேலை? ஒரு ரைட்டர் டைரக்டர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் உள்ள வந்து நான் வந்து சினிமா கண்டுபிடிச்சேன்னுவான், ரிசர்ச் பண்ணுறேன்னுவான். என்னென்ன தனஞ்சை, நான் தனஞ்சைன்னு கூப்பிடுவேன் பேரை. எனக்கு நான் உனக்கு சார்னு சொல்ல மாட்டேன். சார் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு பாலா நான் கூசுது நான் பாருங்க, அது மாதிரி எனக்கு வெக்கமா அசிங்கமா இருக்கு. எனக்கு வெக்கப்படுறேன் நான். யாரை சார்? நான் ப்ரொஃபசர் சார்னு கூட வைஸ் சான்சலர் சார்னு கூப்பிட்டுருக்கேன், கலெக்டர் கமிஷனர் கூப்பிட்டுருக்கேன். சார்னா இங்கிலீஷ்கார சொல்றது வார்த்தை சார். இவனுக்கு போய் எப்படி சார்னு சொல்றது? நான் தனஞ்சா உனக்கு ஏன் சொல்ல தெரியுமா? உனக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து வேலை. நீ படம் எடுத்து டிஸ்பிளே ஏதாவது எவனா வருவேன் நலபத்து கூட்டி புக் பண்ணு, அங்கே செட் பண்ணு, படம் எடுத்து கூடுவரை சம்பாதிச்சு போயிட்டே இருப்பா. உனக்கு எதுக்கு இந்த இதெல்லாம் படிச்சவங்க கதையாசை பேச வேண்டிய வேலையில நீ வியாபாரம் தானே பண்ற? சரி, கைநீட்டு பேசுறது தப்பு, கைநீட்டு பேசக்கூடாது. தனஞ்சன் அண்ணன் சகோதரர் அவர்களே, நீங்க வியாபாரம் பாருங்க. நான் போய் பார்க்குறேன், பாரதியார் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ரத்னகுமார் இடையில பேசுற பாரதியார் பேசாம உட்காந்துருக்காரு. பாரதியார் பெரிய மனுஷன் பேசாம உட்காந்துருக்காரு. நான் சின்ன பையன் பேசுறேன். தனஞ்சன் கேட்டேன், என்ன தனஞ்சன் நீங்க உட்காந்துருக்காரு, நீ கட்டப்பஞ்சது பண்றேன்னு கேட்டேன். சார் நோ சார், சாரி சார்னாரு. இல்லை நான் உண்மையை சொல்ல வரேன், உண்மை உனக்கு தெரியுமா? தனஞ்சனை பற்றி ஒரு சின்ன தனஞ்சன் உங்களை பற்றி நான் கேவலம் மட்டும் பேசல, உண்மையை சொல்றீங்க, பண்ணதை அப்படியே சொல்றேன். ரைட்டா தப்பான்னு வீட்டில் உட்காந்து தனியாக யோசிங்க. நீ என்ன சொல்றது? நான் சினிமா அப்படித்தானே, சினிமா யாருக்கு இருக்குன்னு தெரியல பாரு. சினிமா பெரிய படைப்பாளி எழுத்த டிஸ்ட்ரிபியூட்லாம் போய் யாரோ பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணி எங்களை விட தொல்லை பண்ணாத தனஞ்சன் விஷயம் தனஞ்சன் பேசுறாரு. சார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? கூட்டாஞ்சோறுன்ற புக்கு ஒரு எழுதினாரு, அதை டைட்டில் மாற்றி குற்றப்படம் போட்டாரு. அதை ஒரு பிரச்சனை பேசிக்கிட்டே, யாரு மகனா? யாரு? ரத்னகுமார் மகாராஜா பையன் தானே. ரத்னகுமார் சுப்புசாமி மகன் சொல்லிட்டாங்க. என்னன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாத்திரம் என்ன ஆகும்? எஸ் கே போட்டேன், யார் மகன்? டேட்டா பர்த்தில் ஒரு நாளை மாத்திரம்னா சஸ்பெண்ட் பண்ணி வந்துடும் வேலையில். டேட்டா பர்த்தை கரெக்டாக பதியணும். ஏன்னா டேட்டா பர்த்து பேருந்தேன் உங்க அப்பன் பேரை சொல்லுவோம், பிறந்த அடையாளம் தாண்டா. இங்கிலீஷ்காரன் கொடுத்துட்டு போனது டேட்டா பர்த்துன்னுவான், இன்சூரன்ஸ் சொல்லுவான். நான் நீ உன் பாட்டு சொல்ற பிரச்சனை சிப்பிங்க.
இந்த குட்டாஞ்சோறு எழுதியிருந்தாரு, அதை குற்றப்பரம் போட்ட பாலாவை பார்த்துட்டு கூட்டம் சொல்லிட்டாரு. எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலைங்க. அதே கூட்டாஞ்சோறு புக்கை இங்கே தான் கதை விஷயம் இருக்கு. ஒரு திருடன் தெரியாமல் திருடி மாட்டிக்கிட்டான். இதுதான் விஷயம். திருடக்கூடாத திருடிட்டான். ஏன்னா நாம் திருட்டு இன்னும் எங்கள் விளக்காரன் குத்துனதில் நாங்கள் திருடுவதும் இன்னும் எங்களை சொன்னால் அதுக்கு அத்தாரிட்டியாக இருந்தது. நாங்கள் வாழ்ந்து செத்து போயிட்டானுங்க. திருடக்கூடாத இடத்தில் திருடக்கூடாத விஷயத்தை திருட தெரியாமல் திருடிய ஒரு திருடன், அதை வாங்கி பதுக்க தெரியாமல் பதிக்க இன்னொரு திருடன், பாக்டா திருடன். அலிபாபா 40 திருடர்ல 40 திருடர் இருக்காங்கல்ல. அலிபாபா யாருன்றத கேள்வி. 40 திருடர்ல நான் 3 திருடன் சொல்லிட்டேன். இன்னும் பாதி பேர் அங்கங்க ஒழுங்கி பம்மி பதுங்கி உட்காந்துருக்கான். இது சட்டம் கண்டுபிடிக்கும், போலீஸ் கண்டுபிடிக்கும், எழுத்தாசாங்க மக்கள் நீங்க கண்டுபிடிப்பீங்க. பிரஸோட கடமை பதிவு மட்டும் இல்லை சார், உண்மை வெளிக்கொண்டு வாங்க. கைதட்டுறீங்க, சிரிக்கிறீங்க. நான் பார்க்குறேன் பாலா காமெடி பண்ணுறேன். ரத்னகுமார் மூளை குறுக்கில் குறுக்கு போலன்னு ஹாஹான்னு சிரிக்கிறீங்க. ஏன் சார் சிரிக்கிறது தனிப்பட்ட உரிமை சார். உங்களுக்கு பதிவு நடக்குது. நான் தப்பாக பேச ரத்னகுமார் நிறுத்தியா உங்கள்பாட்டுக்கு எதுவும் பேசிட்டு இருப்பேன். மைக் கிடைச்சா நீ சொல்கிறத கேட்குறேன், கேள்வி என்னன்னு கேளுங்க, நியாயமானது. சிரிப்பு வந்து சிரிச்சிங்கன்னா நான் டிவி பாலா போயிட்டே பார்த்து எனக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் என்னை பற்றி அசிங்கமா. அப்போலாம் எனக்கு கோவம் இல்லை. ப்ரெஸ்காரன் கைதட்டி சிரிச்சாங்க பாருங்க, ரொம்ப சார் வருத்தப்பட்டேங்க. நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா சார். இது பிரஸ் மீட்டிங் சார், வேற ஆள் வந்து யார் சார் பொறுப்பு? தயவுசெய்து நண்பர்களே நான் சொல்லுங்க கேளுங்க. எனக்கு ஆர்டர் பண்ணல சார். என் அம்மா அப்பா பாடன்னு சொல்லிட்டு நான் கூட்டு வந்து இந்த ஸ்கிரீன் தாங்காத இடம். நான் தமுக்கு மேலே மீட்டிங் போடணும். தம்பி சார் நான் டேப் பண்ணி போட்டு பாருங்க சார். இது எங்க இருந்து சார் இந்த பிரச்சனை உருவாச்சு? அந்த கூட இருக்கானே கூறுகட்டானே அவன் மூளையில் உருவாச்சு. இது டயலாக். கைதட்டி யார் சொல்றாங்க தெரியாது. பிரஸ்கார மக்கள் வந்து நான் கேட்குறது உங்களுக்கு காமெடி இருக்கும், சிரிப்பு வரும். இது எங்கள் வேதனை. எங்கள் வேதனை சொல்கிறேன், காமெடியை சொல்கிறேன், வேதனையை சொல்கிறேன். எனக்கான அழுவ வேணாம். நீங்கள் பதிவு வந்திருக்கீங்க, சரியாக பதிவு பண்ணுங்க. தப்பாக இருந்தால் வன்மையை கண்டிங்க. இல்லை எந்திரிச்சு என்னையா அவங்க சம்மந்தமாக பேசிட்டு வெளியே போங்க, பேக்கட் பண்ணுங்க. இல்லை கேத்ரால் டெல்லி இருந்து செருப்படத்தை கூட எரிங்க. வாங்குற சக்தி எனக்கு உண்டு. யாரோ சிரித்தார்கள், நீங்கள் சிரிக்காட்டி எனக்கு சந்தோஷம். அது எனக்கு வேதனை கொடுத்தது. பாலா பேசுறதை விட சிரிச்சவங்க எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. எனக்கு கண்ணீர் வந்துருச்சுங்க எனக்கு. சார் விடுங்க சார். சார் தப்புன்னு சொல்லவில்லை சகோதரர்களே. இப்போ சார் வாருங்க, அது ஒரு ரெக்வஸ்ட். டாபிக் முடியுது. இப்போ நான் என்ன விட்டேன், வேளாராமூர்த்தி 2002 எழுதின கூட்டாஞ்சோரை 2015 மே மாதம் குற்றப்பரம்பரை டைட்டில் வச்சுக்கிறான். குற்றப்பரம்பரை அதே கண்டென்ட். என்ன எழுதியிருக்கானோ சார், ஒரு வரியை கூட மாற்றிருக்கலாம் சார். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்து பெருங்க, அந்த அதில் கூட்டாஞ்சொல் எடு. ஃபர்ஸ்ட்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் அவன் சாப்டர் பாருங்க. இதுதான் சார் பிரச்சனை. இதைத்தான் தானிய போறவங்க சொல்லிட்டு போனாரு. என்னங்க புருஷன் தாலியை மட்டும் மாற்றிட்டா, புருஷன் இது பெருசாக பேசிக்கிருக்கான்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. பொம்பளை என்ன பண்ணிட்டான்? எது சார் 1902 ஃபர்ஸ்ட் எடிஷன் கூட்டாஞ்சோறு. நான் அமைதியாக இல்லை, கேளுங்க. நான் போய் நேராக போய் பார்த்தேன் வேளாராமூர்த்தியை. நம்ம அமைதியாக இருப்போமா? இந்த புக்கு வந்த கொஞ்ச நாள் இல்லை, கூட்டாஞ்சேரி வந்து பார்த்தானே என் ஃப்ரெண்டு கூட்டு போகிறான் சார். அவர் பேர் நாகராஜ், ஆற்காடு மினிஸ்டர் பிஏ. வேளாராமூர்த்தியை மேரேஜ் ஹோட்டலில் சந்திக்கிறேன். என்ன ராமூர்த்தி இப்படி பண்ணியிருக்கேன்றேன். அண்ணே நீங்கள் படிக்கணும். அது வந்து என்ன, இது 1957 நடந்ததுன்னு உங்களுக்கு குற்றப்பரம்பரை. இந்த கூட்டாஞ்சோறு சம்மந்தம் இல்லை. என்ன தம்பி அங்கங்கே சில விஷயங்களை பண்ணியிருப்பேன். தயவுசெய்து தப்பா எடுத்துக்கிறேன். உனக்கு எதிராக பண்ணுவேன் நான் தம்பி. இது படி நான் படிக்கவே என்னடா கூட்டாஞ்சோறு உள்ள எழுதிருக்கேன்னு கேட்குறேன். நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்ன ரூமில் உட்காந்துருக்கேன் சார் மேரேஜில். நானும் அப்போ ஏதோ எழுதுறான் பாவம். இப்போ நான் சொல்கிறேன் சார், எடுத்துக்க கதையை வச்சுக்க, எடு, நல்லா எடு, போதுமா? பொண்ணை கட்டி கொடுக்குற மாரி இது நல்லா வச்சு வாழ தெரியுமா? வச்சு நல்லா சந்தோஷமா இரு. நான் காசாகிட்டு சண்டை போட்டுருக்கேன். ஏன்டா திருத்தனம் பண்ணுறீங்க? விந்த திருடாதீங்கடா, கதையை திருடாதீங்கடா. இதான சில வேலை பற்றி நண்பன் நான் அண்ணன் சொல்லுவான். சினிமா நானும் ஒரே இனம் தானே நாங்கள்லாம். ஏன்டா விளையாட இப்படி பண்ணுறேன்றேன். ஆனால் என்னென்ன இப்படி அது நான் உன் தம்பி நான் கூட்டாஞ்சொல்லி இருக்கேன்னு இது பாருண்ணே. நீ என்ன விட்டான் சார். நான் அப்போ சார் அப்போ சார் எப்போ தெரியுமா சட்டத்தை கிளைம் பண்ண முடியும்? அவன் ஒரு ஒட்டு கேட்டிருக்கான் கதையை. இன்னொரு கொடுமை கேளுங்க. அப்போ பாரதி 6 அசிஸ்டன்ட் இருந்தானோ பூரா பேர் குற்றப்பரம்பரை எடுத்துட்டு கதை சாலைஞ்சேன். எல்லா அசிஸ்டன்ட் நான் பிடிச்சேன். ஐக்கோ வரைக்கும் டிவி செல் பண்ணுறது கதை திருப்பிட்டான் அவன் அசிஸ்டன்ட். அண்ணே நான் டிஸ்கஷன் நானும் கொஞ்சம் படித்தேன். என்ன இந்த புக்கை சொல்லிட்டோம்ல, எல்லாரும் ஆள் கொண்டு எழுதி கிளம்பிட்டாங்க சார். இப்போ ஒருத்தங்க கைவாசன் பதிஞ்சிருக்கான ஒரு ஆள்
இப்ப எத்தனை தடவை சண்டை போட முடியும் சொல்லுங்க? எப்ப நான் சண்டை போட தெரியுமா? கூட்டாஞ்சோரா, நீ கருவாட்டு சோறா, இல்லாட்டி கட்டுச்சோரா ஏதோ பண்ணிட்டு போடா, உற்ற பரம்பரை கைவிசாம பாருங்க 2015. அப்பதான் கேள்வி கேட்டேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கிடைச்ச மனுஷன் கடிச்சாம பாருங்க வேளாராமூர்த்தி. எங்கடா ஏன்டா குற்றப்பரம் டைட் பேர் வச்சு ஆரம்பிச்சேன் சார். இங்கதான் நீங்க கவனிக்கணும். 2006 பாலாவுக்கு தெரியும் குற்றப்பரம்பரை, இந்த வேளாவுக்கும் தெரியும் குற்றப்பரம்பரை இஷ்யூ. பிரச்சனை நான் புக்கை படிக்கிறேன். நான் பாலாவுக்கு ஃபோன் பண்றேன், பாலா நீ படம் எடுக்க போறியா, திருப்பி ஒரு ஐடியா இருக்குன்னுன்றான். பாலா அதுக்கு முன்னாடி என்கிட்ட சில படிச்சிரு நல்லதுன்றேன், மெட்டீரியல்ஸ் கொண்டு வாங்கன்றான். பதில் காணாம். தாரதா அப்படி ரீல் நடந்துட்டு இருக்கு. நான் இளையராஜா கூட இருக்கேன், இளையராஜாவுக்கும் தெரியும், பல விஷயம் தெரியும், நம்ம பேரை கொண்டு வர விரும்பல. பாலா அந்த கதையை திருப்பி நேர்மையை சிந்திக்கிறேன். கருப்பு பென்ஸ் காரில் வர்றான். வேலை அந்த கதை அந்த இது இருக்கு. பாலா கொஞ்சம் கதை கேட்டுக்க அண்ணே, நீங்க அதை வரேன்னு மெசேஜ் அனுப்புறேன், கால் பண்றேன். பாலை கட் பண்ணிட்டேன், என்னை இதில் போட்டான், வீட்டில் போட்டு என் நம்பர் கட் பண்ணி விட்டான். போதுமா சார்? வேலை ரொம்ப எங்க இருக்கானே தெரியல. அப்ப நான் என்ன செய்ய, குற்றப்படம் பேர் வச்சுட்டானு பேப்பர் அடிச்சு விட்டேன் சார். பாலா நீ பாராஜா அவர் அப்புறம் எனக்கு நானும் பாராஜா கொஞ்சம் அடையில அண்ணனுக்கு எனக்கு சின்ன கொஞ்சம் நான் சினிமா விட்டு வெளியே போயிட்டேன் யூனிவர்சிட்டிக்கு. அப்புறம் எனக்கு ஃபோன் வருது, பாரதி கூப்பிட்றாரு, உடனே அப்படி பண்ணி வச்சுருக்காரு. நீ தான் கேட்கணும், உடனே தான் எவிடன்ஸ் இருக்கு, நான் கேட்க முடியாதுன்ட்டு கேட்க உரிமை. இதுதான் சார் நடக்குது. நான் என் ஃபோனில் வரமாட்டேங்கிறான், கையில் சிக்கலை, யாருமே எனக்கு பதில் கிடையாது. பேப்பர் தான் எனக்கு கிடைச்சது, மீடியா நம்புனேன். நான் மீடியாட்ட ஒப்படைச்சேன். நான் இதை பாரதியின் துரோகம் குற்றம் எடுத்தால் வழக்கு தொடருவேன். இதுதான் சார் நான் பண்ண முடியும். நான் பண்ண நியாயம் மேலே நீங்க சொல்லுங்க. இதை நண்பர் பத்திரிகை நண்பர் பிரஸ்ல போட்டார்ல, பாலா என்ன செய்யலாம், அப்புறமேலாவது உன் வழக்கை நான் சந்திப்பேன். இதான சார் நியாயமான பதில்? இல்ல வழக்கு தொடரு, இல்ல எச்சரிக்கிறேன், எதுவுமே பதிலுங்க. நான் பேசாம இருக்கேன். காலம் தகுந்து போகுது. இந்த மீன் கேப்ல பல ஃபைல விரட்டு பார்க்கிறேன். அவன் பாலா எதிர்பார்க்காதது, வேலை எதிர்பார்க்காதது, ஒரே மிகப்பெரிய ஆயுதம் பீரங்கி. நான் இந்த கதை 1999 என் நல்ல நேரம் நான் எழுத்தாளர் சங்கத்தில் பதிஞ்சு வச்சுட்டேன் சார். இதுல எம்டி சுந்தர் கழுத்து போட்டுக்கார், ஒவ்வொரு பக்கத்திலும் செல் போட்டுக்கார். எம்டி சுந்தர் தமிழ்நாடு திரைப்பட சங்கத்தில் நான் லைஃப் மெம்பர். 97 டிஸ்கஷன், 97 கலா திருடிட்டு போறான் சார். 99 பதிஞ்சிருக்கேன். அந்த ஃபைல் அதை கொடு தம்பி, இந்த இருக்கு. இது கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம். மைக் பிடிச்ச வேணாலும் பேசலாம். மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். நாளைக்கு வழக்கு தொடர்ந்தால் உங்கள் சபைக்கு, உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன், பணிவான பார்வைக்கு. இதுதான், இது உண்மை எதிர்பார்க்கல சார். பாலாவும் வேளாவும் ஓடியதற்கு காரணம் இந்த பட்டை. இது நிரூபிக்கப்பட்டால் பாலா நீ பேசுவதற்கு என்ன சொல்லுவாய்? நீ கேளுங்க. நீங்களும் உங்களுக்கு விஷயம் சொல்ல சொல்லி எழுதிட்டீங்க, நான் கொடுக்கலாம் எவிடன்ஸ். இது 15 எம்டி சுந்தர் எல்லா பேஜும் எழுத்து போட்டிருக்காரு, எம்டி சீல் போட்டிருக்காங்க. இதை தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கம் விசாரித்து என் கதையின் உரிமையை பாதுகாத்து கொடுக்கும். இது ரூம்ல நடக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வந்து சொல்ல வேண்டியது, மக்களுக்கு தெரிய வேண்டியது உங்க பொறுப்பு. இது நீதியும் நியாயத்தையும் கேட்க வேண்டியது கோர்ட்டின் பொறுப்பு. பாலாவின் எச்சரிக்கையிலிருந்து என்னையும் பாராஜாவும் காக்க வேண்டியது தமிழ்நாட்டு போலீஸினுடைய பொறுப்பு. நான் உன் எச்சரிக்கை நானும் பயப்பட போறதில்லை. எங்களுக்கு சட்டம் இருக்கு, நியாயம் இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. நான் பாலா என்னடா உண்மை சொல்லு, இது என்னன்றத முடிவு செய்யப்படும், வச்சுக்கோங்க சார். இதை சொல்லி முடிச்சுட்டு நீ கேளுங்க. ஒரே ஃப்ளோ கட் ஆகிடக்கூடாது. வடிவில் மாரி ஃப்ளோவாக ஒரு ஆர்டராக போயிட்டு இருக்கு. போய் சார் என் 30 வருஷ பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன் சார். உன் நேரத்தை எடுக்க நினைக்காது. என் 30 வருஷ பெயினை அட்லீஸ்ட் 1 மணி நேரமாக நீ தாங்குங்க. ஒரு எழுத்தாளரா நீங்களும் சக எழுத்தாளராக இருப்பீங்க, தாங்குங்க. அவ்வளோதான் என் ரெக்வஸ்ட் சார். இதுதான் பிரச்சனை. அட்டை மாற்றப்படுகிறது. குற்றப்பரம் பாராஜா உலகம்லாம் சொல்லிட்டார் சார், எல்லாத்துக்கும் தெரியும். என் லட்சிய படைப்பு அதுக்கு எவிடன்ஸ் பண்ண கூட வச்சிருக்கேன். அந்த குமுத ஆனந்த உடனே இருக்கு. 2007 பாரதி பேட்டி கொடுத்துட்டாரு. குற்றப்பரம் என்றால் பாரதராஜா, மருதநாயகம் என்றால் கமலஹாசன், வீரபாண்டிய கட்டம் என்றால் சிவாஜி. இதானே சார்? இது சொல்லணுமா? அதுக்கு இது நடந்து போச்சு சார். டைரக்ட் இந்தியா கட்டர் ஃபோன் பண்ணி இருக்கட்டும்பா, குற்றப்பரம்பரை பாலா எடுக்காத என் டைட்டில் சொல்றாரு. இது பாலாவோட பதிவு. ஃபோன் பண்றாரு, அவர் பாலாவை சொல்லிருக்காரு. அப்ப பாலா நான் பேசினேன், டாக்டர் பேச கூட டைட்டில் வைக்காதுன்னு சொன்னாரு. நான் சரின்னு, ஆனா நான் அப்ப சொல்லல. இது நீங்க ரீவென்யூ பண்ணி பாருங்க. ஆனா நான் அப்ப சொல்லல. அப்ப என்ன அப்படி சொல்றீங்கன்னா, அண்ணன் நான் குற்றம் எடுக்கலன்னு சொல்லியிருந்தேன்னா பாரஜா அவனை ஏன் காலத்து போறாரு, எச்சல் தின்னு ஏன் சொல்ல போறாரு? ஒரு வாரம் அதை சொன்ன, ஒரு வாரம் ஒரு பேட்டி கொடுக்குறான் சார். நாகரிகமான பேட்டியா? இது பாலா கேட்ட விதம். ஒரு வாரத்தில் நீ ஏன் பதில் ஒரு வாரம் ஒன்று கேட்கிறாருல, பதில் சொல்லல.
ஒரு வாரம் கழிச்சு வேளாராமூர்த்தி எழுதுறான் சார், 4 மாசம் நாய்க்குட்டிக்கு தெரியும், 80 வயசு பாராஜாவுக்கு தெரியாத, வேலை இல்லாமல் வெட்டி போய் சும்மா இருக்கான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இவன் கூட இருக்கு நீங்க எல்லாம். நான் அப்ப எழுதினேன், நாயின் மொழி நாய்க்கு தெரியும்டா, பாலாவுக்கு தெரிஞ்ச ஆட்சேபத்தை கொண்டுமில்ல, எங்களுக்கு மண்ணின் மொழி தெரியும்னு சொன்னேன். இதை நாயின் சொல்லிட்டான், திட்டினான். இப்ப புரிஞ்சுக்குங்க, அட்டை மாத்துறது உங்களுக்கு காப்பி டாக்டர் தெரியும், நீங்களும் புக் எழுதிருப்பீங்க, எழுத்தாளருடைய பாதுகாப்பு தெரியும். ஏன் சார் யார் வேணாலும் எழுதி எதை வேணாலும் போட்டுக்கலாம், சட்டை மாத்துற மாதிரி அட்டை மாத்தினீங்கன்னா இது நாடு எங்க போய் நிற்கும்? நீங்க எழுத முடியுமா? எவனாவது எழுத விடுவானா? தாலியை மாத்திர புருஷமான கதை ஆயிருமா? இதுதான் சார் கேள்வி கேட்டோம். இதான் சார் பிரச்சனை ஆரம்பம். பாருங்க, இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு புரஸ்கார் கேட்கிறாரு. அதுக்கு பாலா சொல்றான், அந்த கூட இருக்கான குறுக்கு புத்திக்கார ரத்னகுமார் அவன் மூலையில் ஆரம்பிச்சதுன்னா, நான் உன்னை எதை கொண்டு நான் என்ன செய்யறது உடனே நான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வேளாராமூர்த்தி திருடன் 97 எழுதி கொண்டு கூட்டாஞ்சோறு போட்டு அதை அட்டை மாத்தினா பாருங்க. இது காப்பிரைட் ஆக்ட் படி இது கோர்ட் பார்த்துக்கிறோம். கோர்ட் இதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை என்பதை, யார் கிரிமினல், நாங்க கிரிமினல் டைப்ஸ், அவன் கிரிமினல் பிரெயின். இதை கேட்டுட்டு இருக்க பாலா, அவன் மூளை என்னன்றது அவனை கேட்டுக்குங்க. இது நடக்குது சார். அவர் பாலா பேட்டி சொல்றான், வரலாற்று யார் வேணாலும் எடுக்கலாம், வரலாற்று யார் வேணாலும் படிக்கலாம், நீ வரலாறு ஆகலாம், ஆனா யார் வேணாலும் வரலாற்று எடுக்க முடியாதுன்றது உங்களுக்கு தயவுசெய்து தெரியுமா? எல்லாரும் சொல்லிக்கிறேன், வரலாறு யார் வேணாலும் எடுக்கலாம் சார், யார் வேணாலும் எடுக்க முடியாது சார். அதுக்கு சில பதிவு இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு, சில கட்டுப்பாடு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு தானே, யாரும் இப்ப எடுங்க, நீங்க வீரபாண்டிய கட்ட ரீமேக் பண்ணுங்கப்பா, வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்ப ரீமேக் பண்ணணும் முடியுமா சார்? ரீமேக் ஆக்ட் தெரியும் உங்களுக்கு, சிவாஜி நடிச்சாரு. அது யாரு கதை உங்களுக்கு சாரா தெரியுமா? கதை எழுதியது சக்தி கிருஷ்ணசாமி. கதை பதிஞ்சிருக்காங்க. கதை வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை அல்ல, ஒரு வரலாற்று பின்னணியை பின்புலம் ஆக்கி அது கண்ணு மூக்கெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி எழுதி ஸ்கிரீன் பிளே பண்ண யார் தெரியுமா? மாப்போசி. ஸ்காலர்ஸ் படிச்சு வந்து எழுதுறான் வரலாற்றை, அதை படமாக்குறது பந்துலு. அப்ப வரலாற்றை யார் வேணாலும் ரொம்ப சொல்லிட்டு போயிருக்க, அப்படி எடுக்க முடியாது. அதுக்கு இங்கிலீஷ் ஹாலிவுட்ல என்ன சொல்றான்? பயோகிராபிக் மோஷன் பிக்சர், பயோ எபிக். அதை ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நாளைக்கு எவனா வரலாறு கண்டு ஆரம்பிச்சிட போறாங்க. வரலாறை எழுதுவதற்கு ஒரு தகுதி இருக்கு. ஸ்காலர், ஸ்காலர்ஸ் கேன் ரைட் ஹிஸ்டரி.